கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 106 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 106 வசனம் 12. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதே இது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நிச்சயமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களாம்? கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று அழகாக அவர்களை குறித்து சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்து அந்த வார்த்தையை நாம் அப்படியே செயலிலே நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லி லாசருவின் சகோதரியிடத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியே அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த மாபெரும் அதிசயமாகிய மரித்து 4 நாள் ஆன லாசரு மீண்டும் உயிரோடு வந்ததை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், நான் இதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலமாகத்தான் நாம் கடவுளுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்படி விசுவாசிக்கிற மக்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவருடைய அந்த வல்லமையை நினைத்து, அன்பை நினைத்து துதித்து பாடுகிற மக்களாக இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்களும் அதை தான் செய்கிறார்கள். வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிறவர்களாய் அல்ல, அந்த வார்த்தையை விசுவாசித்து அதில் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை, அந்த வல்லமை செயல்படுவதன் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறதான அந்த மகிமையான நன்மைகள் அனைத்தும் நினைத்து ஆண்டவருக்கு துதியை செலுத்தினார்கள். ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன? 12வது வசனம் துவங்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தை விசுவாசித்து என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் எப்பொழுது என்ற கேள்வி இருக்கிறதல்லவா? அதற்கு நாம் 11வது வசனத்தை வாசித்தால் அங்கே அதற்கான காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. இப்பொழுது ஞாபகம் வரும் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இது எதை குறித்து சொல்லுகிறது? செங்கடலை அவர்கள் கடந்து வரும் பொழுது பின்பதாகவே அந்த எகிப்தியர் ஓடி வந்தார்களே, அவர்கள் உள்ளே மாண்டு போனார்கள் அல்லவா? அதை தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அவருடைய சத்துருக்கள் தண்ணீருக்குள்ளாக என்ன செய்தார்களாம்? ஒருவரும் மீண்டு வராதபடிக்கு அப்படியே தண்ணீரால் மூடிக்கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆம், ஒரு அடையாளத்தை பார்க்கிறார்கள், ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள். இதோ உன்னை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வேக வேகமாய் குதிரைகளிலே ஏறி ஓடி வருகிறதான தன் பகைஞனாகிய எகிப்தின் படையை பார்த்து கதிகலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இதிலே நீங்கள் நடந்து அக்கறைக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த சமுத்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வெட்டாந்தரையை கடப்பதை போல கடந்தார்கள். ஆம், அத்தனை பெரிய மகிமையான காரியங்களை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்கிறார். அப்பொழுது
இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறார்கள், துதித்தார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். அதற்கு பிறகு 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எத்தனை வேதனையான ஒன்று அல்லவா! 12வது வசனத்திற்கு முன்னாடி இருக்கிற 11வது வசனத்தில் மாபெரும் அற்புதத்தை பார்த்தவர்கள் 12வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆனால் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மறந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி அடுத்தடுத்து வருகிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற பிரச்சனை அதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு அற்புதத்தை கடவுள் செய்யும் பொழுது, ஓ ஆண்டவரே நீரல்லவா கடவுள் என்று சொல்லி அவரை புகழ்கிறோம், துதிக்கின்றோம், உற்சாகத்தின் மிகுதியினாலே ஊழியத்திற்கு ஓடி வருகின்றோம், காணிக்கைகளை அள்ளி கொடுக்கின்றோம், ஜபங்களை மேற்கொள்ளுகின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். ஆனால் அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கிறது என்றால், கொஞ்ச காலம் அந்த அற்புதம் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கும் வரையிலும், அதற்கு பிறகு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்து எங்கோ ஒரு இடத்துல வலியும் வேதனையும் வரும் பொழுது உடனே கடவுளை நாம் மறந்துவிட்டு ஆண்டவரை பார்த்து நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசம், நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே அது ஒரு கானல் நீரை போல காட்சியளித்து கொண்டிருந்தது. அது வருவதும் போவதுமாக இருப்பதைப் போல இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரும் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் அற்புதத்தை பார்க்கும் பொழுது நீரல்லவா எங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஆண்டோடைய அன்பை மறந்து போகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்யும்படியாய் கடவுள் அழைக்கவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் வாசித்த வண்ணமாய் அற்புத அதிசயத்தை செய்யும் பொழுது கடவுள் மீது அன்பும், அதற்கு பிறகு சோதனைகள் பாடுகள் வரும் பொழுது கடவுளை மறந்து தூர போகிறவர்களாகவோ அல்லது கடவுளுக்கு முன்பதாக நாம் முறுமுறுக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஏன் தெரியுமா? கடவுள் நல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதமான 106ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படி தொடங்கப்படுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களை அழைத்த கடவுள் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. அப்பா, சிவந்த சமுத்திரத்தை பிளக்கும் பொழுது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் வழி நடத்தும் பொழுது மாத்திரமல்ல, அவர்களை கானான் தேசத்தில் நீர் கொண்டு போய் விட்ட ஆண்டவராக இருக்கிறேன். உடைய வார்த்தை நிறைவேற்றின கடவுள் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை எங்கள் சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடாதிருக்கிற ஆண்டவர். காரணம் உடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஐயா. இதோ உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியான கிருபையை கடவுள் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு தந்திரும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும், அற்புதங்களை செய்யும். உங்களுடைய திருக்கரத்தில் அடியனோடு இணைந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தையை தியானித்த அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.